ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திராவிடர் கழகம் நடத்துகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றிய தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் முத்தையன் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் அவர்களே, இங்கு உரையாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆதிமாறன் அவர்களே, மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பின் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய சார்பாகவும் இங்கு உரையாற்றிய தோழர்களே, திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்களே, கூடியிருக்கின்ற அனைத்து இயக்கங்களையும் சேர்ந்த தோழர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன செய்ய போகிறோம், எப்படி பிஜேபி ஆட்சியினுடைய அட்டூழியத்தை நாம் எதிர்த்து நிற்கப் போகிறோம், இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை கேள்வி. ஒரு 3 செய்திகளை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி மத்திய பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக செய்ய வேண்டிய செலவு, பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு அடுத்த ஆண்டுக்கான பாடத்திட்டத்துக்கான வேலைகளை செய்யணும், பல இடங்களில் பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தணும், கட்டடங்களை புதுப்பிக்கணும். இந்த எல்லாத்துக்குமான நிதி 2500 கோடி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், ஒன்றிய அரசினுடைய அமைச்சர், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு ரொம்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். நீங்கள் ஏன் இந்தியை ஏற்றுக்கலை, தமிழ்நாடு அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கல, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அலட்சியமாக திமிரா, சரியாக சொன்னால் திமிரா பேசிட்டு போகிறாரு. அப்போ ஏன் அந்த பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்டால், நீங்கள் முன்னாடியே ஏற்றுக்கிறோன்னு எங்களுக்கு லெட்டர் போட்டிங்க, அந்த கடிதம் போட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தலை, நடைமுறைப்படுத்தினாதான் இந்த நிதியை கொடுப்போம் அப்படின்னு அங்கே சொல்கிறத கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை, தமிழ்நாட்டை பற்றி கவலையும் இல்லை. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம மெத்த படித்த பிரதமர் மோடியினோட மூளையில் உதித்த திட்டமாக, அதனால தான் அதுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு பேர். அவர் என்ன படித்தார்னு ஆர்டிஐயில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். இவங்க ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குனாங்க, அதுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு பேர். அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கின குழுவில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் வாங்கின பட்டமே போலி. அவர் படித்து வாங்கினதாக சொன்ன பல்கலைக்கழக டிகிரி சர்டிஃபிகேட்டு போலி. ஒரு பிரதமர் என்னமோ படித்ததாக சொல்லுவாங்க, ஆனால் அவர் படித்த விவரம் சட்டத்திலேயே படி வாங்க முடியாது. ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவாங்க, அந்த குழுவில் இருக்கிற மெம்பர் வாங்கின டிகிரியே போலி சர்டிஃபிகேட்டு. இவங்கெல்லாம் ஒரு கல்வி திட்டத்தை உண்டாக்குறாங்க. அந்த கல்வி திட்டத்துக்கு பேர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா, 2 பிரச்சனை. அதை நம்ம தமிழ்நாடு ஏற்றுக்கலை, தமிழ்நாடு அரசு ஏற்றுக்க மாட்டோன்னு சொன்னாங்க. ஏன் ஏற்றுக்க முடியாது? அடிப்படையில் 2 பிரச்சனை. ஒன்று, பள்ளி குழந்தைகளுக்கு அவங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்க சொல்கிறாங்க, பொது தேர்வு. எப்படி 10வது 12வது படிக்கிற குழந்தைங்க பரீட்சை எழுத போனால் அப்பா அம்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம், அடுத்து 5வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம், 8வது படிக்கிற குழந்தைக்கும் பொது தேர்வு. 3வது 5வது 8வது ஒன்றே ஒன்று விட்டுட்டாங்க. பால் பாட்டில் கழுவும் போது குழந்தை
குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் உண்டு, உனக்கு பால் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி எல்லாம் இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நல்ல திறமை இருந்தால் தானங்க படிக்கணும், அதுதானே சரி. ஐயா சொன்னார், ஏன்பா ஒருத்தன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வர்றதே தகுதியை திறமையை வளர்த்துக்க தான். நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கே தகுதி வேணும் திறமை வேணும்னா இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு கேட்டார். எதுக்கு ஸ்கூலுக்கு வர்றாங்க? தகுதியை வளர்த்துக்க தானே வர்றாங்க, அதுக்கு எதுக்கு நீ வர்றதுக்கே தகுதி வைக்கணுங்கிற என்று கேட்டவர் தந்தை பெரியார். அப்போ அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது? நம்ம ஒத்துக்குவோமா? நம்ம குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, ஒரு ஆட்டோக்காரரு, இந்த ஒரு காய்கறிக்காரங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு, என்னமோங்க, அவங்க குழந்தைய படிக்க வைக்கணும். அவங்க கனவு என்ன? எப்படியாவது என் பிள்ளை படிச்சுட்டா போதும், அவங்க குழந்தைக்கு கொண்டு போய் 3ஆவதுல நீ தேர்வு வைக்கிற பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னால் இதை மனிதாபிமானம் மனசாட்சி உள்ள எந்த அரசாவது ஏற்றுக்குமா? ஏற்றுக்க முடியாது. இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லும்போதே சரி அது இருக்கட்டும், நாங்கள் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுன்னு ஒன்றை கொண்டு வர்றோம், அதையாவது செய்யுங்க. அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுங்கிற அந்த வெங்காயம் என்னன்னு கேட்டால், ஒரு 14,000 பள்ளி இந்தியா முழுக்க அவங்க வைக்க போகிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கும் சில ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கு எல்லா ஹைடெக்கும் கொடுப்பாங்களாம், எல்லாமே டிஜிட்டல் அப்படி இருக்கும். அதில் ஹிந்தி இருக்கும், சமஸ்கிருதம் இருக்கும். அப்படி ஒரு ஸ்கூலை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். 14,000 பள்ளியில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை பள்ளியோ அதை நீங்கள் கொடுக்கணுங்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் நாங்கள் ஒரு குழுவை போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பரிசீலிக்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிறது டிவி விவாதம் மாதிரி தான், அடித்து விடுறது. உண்மையா பொய்யா அதை பற்றி கவலையும் இல்லை, பொய் சொல்கிறத பற்றி வெக்கமும் இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறத வச்சு இனிக்குதே அப்படின்னு நாங்கள் விஷத்தை சாப்பிட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் ஒரு குழு போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதுக்கு முன்னால் விஸ்வகர்மா திட்டம்னு போட்டாங்க, பேப்பர்லலாம் வந்துச்சு. தொழில் கற்றுக்கிறவங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது, எல்லாம் ஆஹா ஓஹோன்னாங்க. நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியரும் அதே செய்தியை தான் படித்தாங்க, எல்லாம் பத்திரிக்கையில் வந்தது தான். அதை படித்த உடனே என்னங்க இது உள்ளே இருக்குதுன்னு பார்த்தாரு. உள்ளே என்ன இருந்தது தெரியுங்களா? மத்திய அரசு தொழில் கல்விக்கு பணம் கொடுக்குது, தொழில் செய்ய உதவி கொடுக்குது. யாருக்குன்னு சொன்னால் பரம்பரை தொழில் செய்கிறவங்க, குருகுலம் மாதிரி அப்பா தொழிலை செய்கிறவங்களுக்கு 18 வயசில் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. எந்தெந்த தொழிலுக்குன்னா மீன் வலை பின்னுறது, மண்பாண்டம் செய்கிறது, இப்படியாக ஒரு 18 தொழில். இந்த தொழில் செய்கிறவங்க பிள்ளைங்களுக்கு 18 வயசில் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறேன்னா அந்த குழந்தை படிக்க போகுமா? அப்போ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? குலத்தொழிலை தானே நீங்கள் வளர்க்க பார்க்குறீங்க. நம்ம அதே தொழில் செய்கிறவர், ஒரு மண்பாண்டம் செய்கிற ஒரு பொண்ணோ பையனோ 18 வயசில் படிக்கணும், வசதி இல்லைன்னா அம்மா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படி, மேலே படிக்கிறியா, மாதம் உனக்கு 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், வந்து படின்னு சொல்கிறோம். நீ என்ன சொல்கிற? உங்கள் அப்பா மண்பாண்டம் செய்கிறாரா, நீ 18 வயசில் படிக்க போகாமல் நீயும் மண் எடுத்துக்கிட்டு உட்காந்தேன்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னை பெரியார் திடலில் வேப்பேரியில் கூப்பிட்டு இதனுடைய ஆபத்தை எல்லோருக்கும் எடுத்து சொன்னவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள். அப்புறம்தான் அந்த எதிர்ப்பு ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. அங்கேருந்து கேட்குறாங்களே, ஒய் தமிழ்நாடு, ஏன் நீங்கள் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது முன்னாடியே தெரியறதுக்கு இங்கே ஈரோட்டு கண்ணாடி போட்ட ஒரு தலைவர் இருக்கார், அதனால் தமிழ்நாடு அவர் வழியில் நடக்குது. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லுகிறார், ஆசிரியர் ஐயா அவர்கள் நாங்கள் செல்ல வேண்டிய திசை காட்டுகிற கலங்கரை விளக்கம் அப்படின்னு.
இதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க. காஞ்சி சங்கரமடம் தான் அவங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்குது. அப்போது அதே காஞ்சிபுரத்தில் அண்ணா இருக்கிறார் அறிவு காட்ட, தந்தை பெரியார் இருக்கிறார் நமக்கு வழிகாட்டன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை ஏற்றுக்க மறுக்குது. அப்படி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்காததுனால நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை, சட்டப்படியே இல்லை. எந்த சட்டமும் நீங்கள் இப்படி பணத்தை பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லலை. பல விஷயங்களில் பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க, இந்த சட்டத்தை நாங்கள் போடலைங்க, காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க. ஆமாம், காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க. ஆனால் அன்னைக்கும் நாம் எதிர்த்தோம். ஒரு நாளும் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் இதை செய்யலைன்னா நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோன்னு அவங்க சொன்னதே கிடையாது. இன்னைக்கு தான் பிஜேபி ஆட்சி எந்த விதமான ஜனநாயக மரபுகளுக்கும் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட நெருக்கடியை உருவாக்கி இருக்கு. இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு திமிர், என்ன ஒரு ஆணவம்? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா, இல்லை இவ்வளவு ஆண்டு ஆயிடுச்சு இந்த உணர்வு நீர்த்து போயிடும்னா, இந்த இன்னைக்கு தார் சட்டியை எடுத்துட்டாங்கல்ல, இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் அழியுதில்ல பேர், என்னைக்கும் இந்த உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய இரத்தத்தோடு கலந்தது. ஏன் நம்ம எந்த மொழியும் வெறுக்கிறது இல்லை. நண்பர்களே, எழுத படிக்க தெரியாத பல பேருக்கு பல மொழி தெரியும். அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் பல மொழி பேசுவாங்க. எப்படி? அக்கம்பக்கம் இருக்கவங்களோட பேசுறது, தேவைக்காக கற்றுக்கிட்டது, வேலைக்கு போன இடத்துல பேசுறது, அப்படி தான் ஒரு மொழியை படிக்க முடியும். ஒரு மொழியை படிக்கணுன்னா ஒன்று தேவை. இந்த மொழியை படித்தா எனக்கு வேலை, எனக்கு சாப்பாடு, எனக்கு வசதி கிடைக்குது, நான் அந்த மொழியை படிப்பேன். இன்னொன்று முன்னேற்றம். இந்த மொழியை படித்தா நான் உலகம் பூரா போகலாம். இன்றைக்கி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. ஏன்? இங்கிலீஷ் படித்ததுனால. அப்போ படிக்கலாம். இல்லை, இதுக்கு மேலே ஒரு மொழி. ஏதோ ஒரு சினிமா பார்க்குறீங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம், நான் சொல்கிறது உங்களுக்கு நம்புவீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் கொரியன் சீரியல் தான் பிடிக்கும். எல்லா வீட்டு பிள்ளைங்களும் இன்றைக்கி கொரியன் சீரியல் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? அது என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிள்ளைங்க கொரிய மொழி பேசுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ வேலைக்கு போகிறதுக்காக அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க வெளிநாட்டுக்கு படிக்க போனால் அவங்களுக்கு தேவையான சிறப்பு கல்வியை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இதெல்லாம் தேவைக்காக, ஆசைக்காக, ஒரு மொழி மீது இருக்கிற அன்புக்காக. இதுக்கெல்லாம் படிக்கலாம். இந்த நாட்டில் பான்பராக் போட்டுக்கிட்டு அலையிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக அவனுக்காக நான் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்கே வேலைக்கு போனாலும் நான் ஹிந்தி படிக்கணும், நீ இங்கே வேலைக்கு வந்தாலும் நான் ஹிந்தி படிக்கணும்னா அப்போ நீ என்னதான்ப்பா படிப்ப? நீ என்னதான் படிப்ப? ஹிந்தியே படிக்காத நம்ம ஊரில் சார் ஏழை குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் போடுறாங்க பாருங்கள். 1வது பாடம் QR கோடு போட்டால் அதிலிருந்து நீங்கள் காணொளியாக படிக்கலாம். மேல்நிலை பள்ளிகளுக்கு ஹைடெக்காக லேப் உருவாக்குறாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். வெறும் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வச்சு மயிலாப்பூரில் குரோம்பேட்டையில் இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது. அது எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கை. இன்றைக்கி அதை சொல்லுவதற்கு தான் இவங்க மும்மொழி அப்படிங்கிற ஒரு புது பூச்சோடு வர்றாங்க. சரிப்பா, நாங்கள் 3 மொழி படிக்கிறோம். உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க எத்தனை மொழி படிச்சிருக்கான் காமி? அவன் 2 மொழி படிச்சிருந்தா நான் 3 மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தராசுன்னா 2க்கும் 2 கிலோ இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சா சரி. இந்த பக்கம் 1 கிலோ தான் வைப்பேன், ஆனால் இந்த பக்கம் 3 கிலோ வைக்கணும்னா நம்ம தராசு வச்சுருக்கிற அம்மா கல்லாலேயே அடிப்பாங்க. இதுதான் சமமா? இதான் எடை போடுறதா? அப்போ சமம் என்பது நீயும் 2 மொழி படி, நானும் 2 மொழி படிக்கிறேன். உலகத்தில் முன்னேறிய நாடுகள் எல்லாம் அப்படித்தான் முன்னேறுகின்றன.
அது உலகத்தில் பல சான்றுகள் இருக்கு. மொழியை திணிச்சு எந்த நாடும் ஒன்றாக இருந்ததில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு, பிஜேபிக்காரங்களுக்கு பிடிச்ச நாடு எது? இந்தியாவா? இல்லை. அவங்களுக்கு உதாரணமான ஒரே நாடு பாகிஸ்தான். எப்போ பாரு பாகிஸ்தானை பாரு, பாகிஸ்தானை பாரு. தயவு செய்து இப்பையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாகிஸ்தான் நாட்டு உதாரணத்தை சொல்கிறோம். பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றா இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பங்களாதேஷ் பாகிஸ்தானோடு தான் இருந்தது. அது ஒரு நாடு, இந்தியா ஒரு நாடு. ஆனால் ஏன் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் உடைஞ்சுது, ஏன் பிரிஞ்சுது, ஏன் சண்டை வந்ததுன்னா, பங்களாதேஷில் இருக்கவங்களும் உருது மொழி தான் படிக்கணும்னு பாகிஸ்தான் அரசு சொல்லுச்சு. தம்பி, நீயும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், பாய் பாய் சலாம், அத்தோட நின்றுக்கோ, ஓ மொழியை என் மேலே திணிக்காத அப்படின்னு வந்த போராட்டம் தான் பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷை பிரித்தது. அதனால் உங்களுக்கு பிடித்த உருது மொழி, உங்களுக்கு பிடித்த பாகிஸ்தானை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளுவீர்கள். தமிழ்நாடு கற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் அறிவித்தார்கள். பாடம் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த அமைச்சர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் என்ன திமிருன்னு சொல்கிறோமே, ஆசிரியர் சொன்னார், ஆமாம், அந்த திமிரை தமிழ்நாடு அடக்கும் என்று. அதற்கான தொடக்கம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி ஆசிரியர் ஐயா அவர்களுடைய உரையை அனைவரும் கேட்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.